தொகுதி மறுவரையறை மசோதாவிலேயே நிறைய குழப்பங்கள் இருப்பதாகவும் வாக்கெடுப்புக்கு முன்னதாக மசோதாவை திரும்பப் பெறுவார்கள் என்று நம்புவதாகவும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதா, யூனியன் பிரதேச தொகுதிகள் மறுவரையறை திருத்த மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா ஆகிய 3 மசோதாக்கள் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடைபெற்று வருகிறது. திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் திமுக எம்பியுமான கனிமொழி பேசுகையில், தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவசரமாக இந்த 3 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஏன் என்றும், மாநில அரசுகளுடன் இது குறித்த ஆலோசனை நடைபெற்றதா என்றும், இவ்வளவு நாட்களுக்கு பிறகு மகளிரிட ஒதுக்கீடு மசோதாவுக்கு அவசரம் ஏன் எனவும் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். அதே போல திமுகவின் கருப்பு போராட்டத்தை கிண்டலாக விமர்சித்த மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பிரதமர் மோடிக்கும் கனிமொழி பதிலளிக்கும் வகையில் பேசினார். இதன் பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்த மசோதாவிலேயே நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன என்றும், அதில் எவ்வித தெளிவும் இல்லை என்றே நான் கருதுகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். அவையில் அளிக்கப்படும் வெறும் வாய்மொழி உத்தரவாதம் எந்த ஒரு மாநிலத்திற்கும் போதுமானவை அல்ல என்றும், இந்த தொகுதி மறுவரையறை நடவடிக்கையின் காரணமாக குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படும் என்றும் தெளிவுபடுத்தினார். மேலும் மகளிரிட ஒதுக்கீடு மசோதாவை தொகுதி மறுவரையறை மசோதாவுடன் இணைக்க வேண்டிய அவசியம் ஏதுமில்லை என்றும், இரண்டும் வெவ்வேறானது என்றும், ஒன்றோடொன்று தொடர்பு படுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். தற்போதுள்ள இடங்களின் எண்ணிக்கையை கொண்டே நாம் இன்றும் மகளிர் இட ஒதுக்கீட்டை செயல்படுத்தி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை வழங்க முடியும் எனவும், அவர்களை தடுப்பது எதுவென்று எனக்கு புரியவில்லை எனவும் கூறியுள்ளார். இந்த மசோதாக்களுக்கு எதிராகவே நாங்கள் வாக்களிப்போம் எனவும், அதற்கு முன்னதாகவே அவர்கள் இந்த மசோதாக்களை திரும்ப பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார்.